சிறகடிக்க ஆசை சீரியல்ல இங்க மனோஜ் பாத்தீங்கன்னா மறுபடியும் முட்டாள்தனமான ஒரு காரியத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதனால கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல வந்து சிக்க போறாரு அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேங்க. ஏன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதை நம்புற ஒரு கேரக்டரா தான் இங்க மனோஜ் வந்து இருக்காரு. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி கடையில நீ வந்து உன்னோட பேரை மாத்திக்கணும், உன் பேருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்னா நீ வந்து சேர்த்துக்கிட்டாதான் உன்னால வந்து அதுக்கப்புறம் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் சொன்னதுனால அளவுக்கு மீறி பேராசப்பட்ட இந்த மனோஜ் வந்து கரெக்டா அவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீட்டுல உள்ளவங்களும் உன்னை அப்படித்தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னதுனால வீட்டுக்கு வந்து விறுவிறுன்னு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாரு. முதல்ல அவங்க அம்மா வந்து ஒத்துக்கல, விஜயா வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கல. என்னடா இது நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எப்படி உன்னை இப்படிலாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இந்த மாதிரி மட்டும் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா நான் வந்து கோடி ரூபாய் சம்பாதிச்சிடுவேம்மா, அப்புறம் என்னம்மா நம்ம ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே காசுக்கு ஆசைப்பட்ட விஜயா வந்து சும்மா இருப்பாளா? சரி மனோஜ், நீ சொல்றது சரிதான், வா நம்ம எல்லார்கிட்டயுமே போயிட்டு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லும் போது, ஸோ இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சொன்னாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா என் பேருக்கு முன்னாடி வந்து அப்படியே பப்பரப்பா மனோஜ் அப்படின்னு வச்சுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே சிரிப்பு தாங்க முடியல. அவ்வளோ பேரும் பாத்தீங்கன்னா பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால மனோஜ்க்கு பாத்தீங்கன்னா கோபம் பயங்கரமா வருது. போது நிறுத்துங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க, என்னை பார்த்தா உங்க எல்லாருக்குமே வந்து அவ்வளோ கிண்டலும் கேலியுமா இருக்கா? நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா எல்லாருமே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து மனோஜ் வந்து சொல்றாரு. முத்து சொல்றாரு, டேய் மனோஜ், எப்ப பார்த்தாலும் உனக்கு அறிவில்லை அப்படிங்கறதே ரொம்ப நல்லாவே வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்கடா, இப்ப எதுக்குடா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீங்க பாருங்கப்பா, நான் வந்து முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்னை பார்த்துட்டு நீ வந்து இந்த மாதிரி பேரை மாத்தினா கோடி ரூபாய் சம்பாதிப்ப அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து மீனா சொல்றாங்க, இங்க பாருங்க அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, போய் யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே நீங்க நம்பிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மனோஜ் வந்து, இங்க பாரு, உன்கிட்ட எல்லாம் யாருமே வந்து அட்வைஸ் கேட்கலாம், உன் வேலை என்னமோ அது மட்டும் நீ பார்த்தா போதும், தேவையில்லாத பேச்செல்லாம் ஏன் வாழ்க்கையில நீ எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ முத்துவுக்கு கோவம் வந்து, டே இங்க பாரு, ஒழுங்கா யார்கிட்ட பேசுறோம் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓம் பொண்டாட்டி எதுக்குடா என் வாழ்க்கையில வந்து தலையிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணா யாரா இருந்தாலும் அட்வைஸ் பண்ணதாண்டா செய்வாங்க, உனக்கு சொந்தமா தான் வந்து அறிவே கிடையாது எப்பயுமே, இப்போ இன்னுமே வந்து நீ அடுத்தவங்களை வச்சுதான்டா வாழ்ந்துகிட்டு இருக்க, அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புற, அவன் என்ன சொல்றா எதுக்கு சொல்றா அப்படின்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, கொஞ்சமாவது நீ வந்து படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அறிவை நீ காட்டவே மாட்டேங்கிற, கடைசி வரைக்கும் ஏன்டா மனோஜ் இப்படி முட்டாளாவே இருக்க அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து கேட்கிறாரு. நீங்க பாரு முத்து, நீ வந்து ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, நான் வாழ்க்கையில முன்னேறவே கூடாது, நான் கோடி ரூபாய் சம்பாதிக்கவே கூடாது அப்படின்னு தானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, இவ்வளவு கேவலமா உன்னோட மனசு இருக்காடா அப்படின்னு கேட்கும்போது மீனா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவரோட புத்தி அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது, இங்க யாரு எப்படி இருக்கா அப்படிங்கறது அவங்க உங்களுக்கு தெரியும், தேவையில்லாம ஏன் புருஷனை பத்திலாம் நீங்க இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீ எதுக்கு மீனா இவ்வளவு டென்ஷன் ஆகுற, இதெல்லாம் ஒரு விஷயமா, அவனை பத்தி என்ன, அவன் யாரு எப்பேற்பட்டவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு அவனுக்கே நல்லா தெரியும், அப்படி இருந்துமே இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்றான்னா அவன் பண்ணிட்டு போட்டோம், அதுக்கப்புறம் கடைசியில அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுக்கிட்டோம், நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஸ்ருதியும் சொல்றாங்க, இங்க பாருங்க மனோஜ், நீங்க வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா எப்பயுமே உங்களுக்குன்னு வந்து சுயமா வந்து ஒரு அறிவு அப்படிங்கிறதே கிடையாது, நீங்க ஏன் உங்க பிரெயினை வந்து யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் யாராவது ஏதாவது சொன்னா அதை அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாமே வந்து உங்களோட லைஃப் வந்து இந்த அளவுக்கு போறதுக்கு காரணமே வந்து இதுதான், நீங்க சுயமா எதையுமே வந்து யோசிக்கவும் மாட்டேங்கிறீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவும் இல்லை, இவ்வளவு நீங்க படிச்சிருக்கீங்க, ஆனா எப்படி நீங்க படிச்சீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியும் வந்து சொல்றாங்க. ஸோ விஜயாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறது எல்லாமே கேட்டு பயங்கரமா வந்து ஒரு மாதிரி டென்ஷனும் ஆகுது, கோவமும் வருது, அசிங்கமாவும் இருக்கு, என்ன பேசுறதுன்னே தெரியாம இருக்காங்க. இங்க பாருமா ஸ்ருதி, கண்டிப்பா வந்து என் புள்ள நீ எல்லாருமே நினைக்கிற மாதிரி கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, விஜயா நீங்க பாரு, நீ தேவையில்லாம இந்த மாதிரி ஏத்தி விட்டுட்டுலாம் வேலை பார்க்காத, அவனே வந்து எவனோ ஒருத்தன் சொன்னதை கேட்டுட்டு நம்பிட்டு வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னா நீயும் கூட சேர்ந்து ஜாலரை அடிச்சுக்கிட்டு இருக்கியா, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லி கொடுக்கணும், ஆனா நீ அவன் கூட சேர்ந்து சேர்ந்து எல்லா விதமான தப்பையும் பண்ணிக்கிட்டு இருக்க, இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, என் புள்ள எது பண்ணாலும் அது சரியாதான் இருக்கும், ஏன் அவன் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சா உங்களுக்கு பெருமை இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது முத்து சொல்றான், அந்த 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சான் பெருமைதான்,
ஆனால் இப்படி வந்து முட்டாள்தனமான காரியத்தை பண்ணால் 1 கோடி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது தான் பெரிய முட்டாளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, டேய் நீ வாய மூடுறா, உனக்கு என்னடா தெரியும் இதை பற்றியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்கள் பிள்ளைக்கு அப்படியே எல்லாமே தெரியும் தான், பார்க்கலாம் அவன் 1 கோடி எப்படி சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து முத்து வந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனோஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷேம் ஆயிடுது. என்னடா இவங்க வீட்டில் இருக்கிறவங்க இப்படி பேசிட்டு போயிட்டாங்களே, இதுக்கு மேலே நம்மளை எப்படா இவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டு திருன்னு நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ உண்மையிலே மனோஜ் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தது வந்து சரியா தப்பா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.